ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சரவணபவ சமையல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னோட சேனலில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ரெசிபிஸ், விளாக்ஸ் எல்லாமே இருக்குது. நீவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒன் டைம் போய் விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆலையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நியூ அப்லோட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாத்தில் நல்லா துடைச்சிடுங்க. துடைச்சி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம வெண்டைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் பெப்பர் சுக்கா தான் பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிளான ப்ரிப்பரேஷன் தான் சொல்லணும். நீங்கள் குயிக்காக ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணிடலாம். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். குட்டீஸ்க்கு இது நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்டைக்காய் பெப்பர் சுக்கா. இதுக்கு நான் எந்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணலை. ஒன்லி ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் தான். அதை மட்டும் ஆட் பண்ணாவே போதும். பாருங்கள், ஆயிலே நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆயில் விட்டாலே போதும், நிறைய விடணும்னு அவசியம் இல்லை. அந்த ஆயிலே டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அந்த வெண்டைக்காயை எல்லாமே. இது வெண்டைக்காய் வத்தல்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் ஆஃப்டர் இந்த மாதிரி ஆகிடும். இப்போ இதுக்கு தேவையான பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ப மிளகுத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிம்பிளான ரெசிபி. இது நீங்கள் தயிர் சாதம் கூட, அப்புறம் வத்த குழம்பு, காரக்குழம்பு எல்லாத்தோடையும் சாப்பிடலாம். ஒரு சூப்பரான மசாலா கிறிஸ்பியான பெப்பர் சுக்கான்னு சொல்லலாம். வெண்டைக்காய் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், குயிக்காக ரெடி ஆகிடுச்சு வெண்டைக்காய் பெப்பர் சுக்கா. இந்த சிம்பிளான ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு ரெசிபி இல்லை வ்ளாக்ல சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரவணபவா சமையல். ஹாப்பி குக்கிங், ஹெல்த்தி லைஃப். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். கிறிஸ்பியான வெண்டைக்காயை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.